Welcome back to the channel, where we uncover ancient secrets and untold stories from இன்று நாம் பார்க்கப் போகும் கதை சாதாரண வரலாறு அல்ல. இது ஒரு தெய்வீக அதிசயம். ஒரு வீரத்துடன் வளர்ந்த தேவி. ஒரு நகரத்தின் இதயமாக திகழும் புராணம். மதுரை மீனாட்சி அம்மன் பற்றிய அற்புத வரலாறுதான் இன்று நம்முடைய பயணம். மதுரையின் இதயத்தில் அமைந்துள்ள மீனாட்சி அம்மன் கோவில் தமிழ்நாட்டின் மிக பழமையான மற்றும் புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றாகும். இது ஆன்மீகம், கலாசாரம் மற்றும் கட்டிடக்கலை ஆகியவற்றின் சங்கமமாக திகழ்கிறது. புராண ஆரம்பம். மீனாட்சியின் அதிசய பிறப்பு கதை. மதுரையின் மண்ணில் ஒரு காலத்தில் மிக பெரிய அரசாட்சியை ஆட்சி செய்தார் மலையத்வஜ பாண்டியன். அவரின் மகாராணி கஞ்சனமாலை. இருவருக்கும் எல்லா வளமும் இருந்தாலும் ஒரு குறை மட்டும் இருந்தது. மக்கள் இல்லை, வாரிசு இல்லை. இதனால் தினமும் மனவேதனையில் மூழ்கிய அரசர் இறைவனை நாடினார். இறுதியில் அவர் ஒரு பெரிய யாகம் நடத்த முடிவு செய்தார். புத்திர காமேஷ்டி யாகம். அதிசய தருணம். அரசர் வேத பண்டிதர்களுடன் சேர்ந்து புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார். அந்த யாகம் உச்சிக்கு சென்றபோது யாகக் குண்டத்திலிருந்து ஒரு தெய்வீக ஒளி எழுந்தது. அந்த ஒளிக்குள்ளிருந்து தோன்றியது ஒரு அழகான குழந்தை. ஆனால் அந்த குழந்தை சாதாரணமல்ல. அவள் ஒரு பெண் குழந்தை. 3 மார்பகங்கள் கொண்டவள். கண்கள் மீன் போல நீளமாக பிரகாசித்தது. இதைக் கண்ட அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். இறைவனின் அசரீரி வாக்கு. அந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு அசரீரி ஒலி கேட்டது. இந்த குழந்தை சாதாரணமல்ல. இவள் தெய்வீக சக்தியின் உருவம். இவள் தன் கணவரை சந்திக்கும்போது 3வது மார்பகம் தானாக மறையும். மீனாட்சி, ஒரு பெயர், ஒரு வரலாறு. அந்த குழந்தைக்கு மீனாட்சி என்று பெயர் வைத்தனர். மீன் போன்ற கண்களால் உலகை காக்கும் தெய்வம். ஒரு அரசி போல வளர்ந்த தெய்வம். மீனாட்சி சிறு வயதிலிருந்தே வீரத்திலும் சிறந்தாள், வாள் சண்டையிலும் திறமையாயிருந்தாள், அரசியல் அறிவிலும் வல்லவள். அவள் ஒரு போர்வீர ராணி போல வளர்ந்தாள். உலகை வெல்லும் மீனாட்சி. அவள் வளர்ந்த பின் பல திசைகளில் படையெடுத்து எல்லா நாடுகளையும் வென்றாள். ஆனால் அவளின் விதி இன்னும் காத்திருந்தது. அவள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு சந்திப்பு. முன்னோட்டம். அந்த சந்திப்பு யாருகள் தெரியுமா? சுந்தரேஸ்வரருடன். அவரை பார்த்த தருணத்தில் என்ன நடந்தது? 3வது மார்பகம் மறைந்ததா? எப்படி திருமணம் நடந்தது? மதுரையின் வீரராணி மீனாட்சி. அவள் சாதாரண அரசி அல்ல, உலகையே வெல்ல வந்த சக்தி. அவள் படைகள் ஒரு புயல் போல நகர்ந்தன. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, எங்கு சென்றாலும் வெற்றி மட்டுமே. ஆனால் அவளுக்கே தெரியாமல் அவளின் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு தருணம் அருகில் வந்து கொண்டிருந்தது. கைலாசத்தின் முன் இனி எஞ்சியது ஒரே ஒருவர் என்று மீனாட்சி கூறினாள். அவர்தான் சிவன், கைலாசத்தில் உறையும் பரமசிவன். படைகள் தயார், போருக்கான உற்சாகம் உச்சத்தில். மீனாட்சி தனது வாளை பிடித்து முன்னேறினாள். அந்த ஒரு பார்வை. அந்த நேரத்தில் சிவன் அவள் முன் தோன்றினார். அவரை பார்த்த அந்த ஒரு கணத்தில் மீனாட்சியின் இதயம் துடித்தது. அவளின் கோபம் அமைதியாக மாறியது. அவளின் கண்கள் காதலால் நிறைந்தது. அதே நொடியில் அவளின் 3வது மார்பகம் மறைந்தது. விதி எழுதிய உண்மை. அவள் பிறந்த நாளில் கேட்ட அந்த அசரீரி வாக்கு இப்போது நிஜமாகியிருந்தது. உன் கணவரை காணும்போது அது மறையும். மீனாட்சி மெதுவாக தன் தலை குனிந்தாள். இவர்தான் என் வாழ்க்கையின் அர்த்தம். சிவன் சிரித்தார். அவளின் மனதை புரிந்த சிவன் மெதுவாக சிரித்தார். அவர் அந்த நேரத்தில் எடுத்த வடிவம் சுந்தரேஸ்வரர். அழகும் அமைதியும் கலந்த அந்த முகம் மீனாட்சியின் உள்ளத்தை முழுவதும் வென்றுவிட்டது. மதுரைக்கு வருகை. நாம் மதுரைக்கு போவோம் என்று மீனாட்சி கூறினாள். சிவன் சம்மதித்தார். அவர்கள் இருவரும் மதுரைக்கு வந்தபோது நகரமே திருவிழா போல மாறியது. அந்த அற்புத திருவிழா. மதுரையில் நடந்த அந்த திருவிழா. தேவர்கள் வானத்தில் இறங்கினர், முனிவர்கள் வேதம் ஓதினர், மலர்கள் மழை போல பொழிந்தது. அந்த திருமணத்தை நடத்த வந்தவர் விஷ்ணு, மீனாட்சியின் அண்ணன். ஒரு சாதாரண கல்யாணம் அல்ல, அது ஒரு தெய்வீக சங்கமம். மீனாட்சி என்பது சக்தி, சுந்தரேஸ்வரர் என்பது சிவம். இருவரும் இணைந்தபோது பிரபஞ்ச சமநிலை உருவானது. மதுரையின் தெய்வீக ஆட்சி. திருமணத்திற்கு பிறகு மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் மதுரையை ஆட்சி செய்தனர்.
மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். தர்மம் நிலைத்தது. மதுரை ஒரு தெய்வ நகரமாக உயர்ந்தது. இன்றும் வாழும் அந்த கதை. இந்த தெய்வீக திருவிழா இன்றும் ஆண்டுதோறும் மீனாட்சி திருக்கல்யாணம் என்ற பெயரில் மதுரையில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. பதையின் உண்மை. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: எவ்வளவு வலிமையானவராக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு தருணம் நம்மை மாற்றும். அந்த தருணம் அது காதலாகவும் இருக்கலாம், அது விதியாகவும் இருக்கலாம். சில சந்திப்புகள் சாதாரணமல்ல, அவை நம்ம வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும். மீனாட்சி திருமணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை கதை வடிவில். மதுரையின் மண்ணில் ஒரு நாள் வீரத்தால் உலகையே நடுங்க வைத்த மீனாட்சி சிவபெருமானை மணந்து கொண்டு தன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்திற்குள் நுழைந்தாள். அந்த திருமணம் வெறுமொரு நிகழ்வு அல்ல, அது உலகத்தின் சக்தி மற்றும் அமைதி இணைந்த தெய்வீக சங்கமம். திருமணத்திற்கு பின் மதுரையின் மாற்றம். திருமணம் முடிந்த அந்த நிமிடத்திலிருந்து மீனாட்சியின் வாழ்க்கை மாறியது. முன்பு கையில் வாளேந்தி எதிரிகளை வென்ற அவள் இப்போது மதுரையின் அரண்மனையில் அமர்ந்து மக்களின் தாயாக மாறினாள். மதுரை நகரம் முழுவதும் ஒரு அமைதி பரவியது. போர் ஓய்ந்தது, தர்மம் மலர்ந்தது. சிவபெருமானுடன் இணைந்த ஆட்சி. மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் இணைந்து மதுரையை ஆட்சி செய்தனர். அவர்களின் ஆட்சி சாதாரண அரசாட்சி அல்ல. அது நீதியின் ஆட்சி, அது கருணையின் ஆட்சி, அது ஆன்மீகத்தின் ஆட்சி. மக்கள் துன்பமில்லாமல் வாழ்ந்தனர். எல்லோரும் மதுரை சொர்க்கம் என்று புகழ்ந்தனர். மீனாட்சியின் புதிய முகம். முன்பு போராளியாக இருந்த மீனாட்சி இப்போது தாயாக மாறினாள். அவள் மக்களை பார்த்தாள் என்றால் அது ஒரு தாய் குழந்தையை பார்ப்பது போல இருந்தது. பசியுள்ளவர்களுக்கு உணவு, துன்பப்படுவோருக்கு ஆறுதல், பக்தர்களுக்கு அருள். அவளின் கருணை எல்லையில்லாமல் பரவியது. வீரத்திலிருந்து அருளுக்கு. ஒரு காலத்தில் அசுரர்களை அழித்த மீனாட்சி இப்போது மனிதர்களின் மனக்கஷ்டங்களை அழிக்கத் தொடங்கினாள். அவளின் வாள் இப்போது அருளாக மாறியது, அவளின் கோபம் இப்போது கருணையாக மாறியது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நமக்கு சொல்லும் பெரிய பாடம்: சக்தி இல்லாமல் சிவம் இல்லை, சிவம் இல்லாமல் சக்தி இல்லை. இரண்டும் இணைந்தால்தான் வாழ்க்கை முழுமை பெறும். இன்று வரை மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் நிற்பதற்கு காரணம் ஒன்றுதான். அது ஒரு அரசியின் கதை அல்ல, அது ஒரு தாயின் தெய்வீக ஆட்சி. மீனாட்சி திருமணத்திற்கு பின் மறையவில்லை. அவள் இன்னும் மதுரையின் இதயத்தில் வாழ்கிறாள். மீனாட்சி அம்மன் தொடர்ச்சியான ஆன்மீக கதை. மதுரையின் புனித மண்ணில் காலம் எப்போது தொடங்கியது என்று யாராலும் சொல்ல முடியாத ஒரு தெய்வீக கதை மறைந்திருக்கிறது. ஒரு பெரிய அரசரின் அரண்மனையில் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியமில்லாமல் துயரம் சூழ்ந்திருந்தது. மன்னன் மனம் உடைந்து இறைவனை வேண்டி ஒரு பெரிய யாகம் நடத்தினார். அந்த யாகத்தின் தீயிலிருந்து ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. திடீரென அந்த அக்னியிலிருந்து ஒரு சிறுமி தோன்றினாள். அவள் சாதாரண குழந்தை அல்ல. அவளின் கண்களில் ஒரு அசாதாரண ஒளி இருந்தது. அவளுக்கு 3 மார்புகள் இருந்தது. அரண்மனை முழுவதும் அதிர்ச்சி அடைந்தது. அனைவரும் பயந்தனர். ஆனால் அந்த நேரத்தில் வானிலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. இந்த குழந்தை சாதாரண மனிதர் அல்ல. அவள் பார்வதி தேவியின் அவதாரம். அவளே இந்த நாட்டின் அரசி. அந்த சிறுமிக்கு பெயர் வைத்தார்கள் மீனாட்சி. அவள் வளர வளர அவளின் சக்தி வெளிப்படத் தொடங்கியது. சிறு வயதிலேயே ஆயுதங்களை கற்றாள். யுத்தக்கலையில் தேர்ச்சி பெற்றாள். அவளின் பார்வையே எதிரிகளை அச்சுறுத்தும் அளவுக்கு வலிமையாக இருந்தது. ஒருநாள் பெரிய அசுரப்படை மதுரை மீது தாக்குதல் நடத்த வந்தது. அரசர்கள் அச்சத்தில் இருந்தனர். ஆனால் மீனாட்சி மட்டும் அமைதியாக இருந்தாள். அவள் தனது படையை வழிநடத்தி போர்க்களத்துக்கு சென்றாள். அந்த போரில் அவள் ஒவ்வொரு அசுரனையும் தைரியமாக எதிர்த்து வீழ்த்தினாள். அவளின் வாள் ஒவ்வொரு அடிக்கும் தர்மம் வெற்றி பெற்றது. இறுதியில் அந்த அசுர சக்திகள் முழுவதும் அழிந்தன. மக்கள் அதிர்ந்தனர். இவள் மனிதர் அல்ல, இவள் தெய்வமே. அந்த நாளிலிருந்து அவள் மதுரையின் அரசியாக முடிசூட்டப்பட்டாள். அவளின் ஆட்சி நீதியாலும் கருணையாலும் நிறைந்தது. ஏழை பணக்காரன் என யாருக்கும் வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் சம நீதி வழங்கினாள். ஆனால் அவளின் உள்ளத்தில் ஒரு அமைதி இல்லை. அவளுக்கு ஒரு கேள்வி இருந்தது: எனக்கு சமமான சக்தி யார்? அந்த நேரத்தில் சிவபெருமான் மதுரைக்கு ஒரு சாதாரண யோகியாக வந்தார். அவரது அமைதியும் ஞானமும் மீனாட்சியின் மனதை கவர்ந்தது.
அவரை பார்த்தவுடன் அவள் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அந்த சந்திப்பு சாதாரணமானதல்ல, அது தெய்வீக நியதி. மெல்ல மெல்ல அந்த யோகிதான் சிவபெருமான் என்பதை மீனாட்சி உணர்ந்தாள். அவளின் சக்தியும் சிவனின் ஞானமும் ஒன்றாக இணைந்தால் மட்டுமே உலக சமநிலை நிறைவடையும் என்று புரிந்தது. அந்த தருணத்தில் பிரபஞ்சமே சாட்சி நின்றது. மீனாட்சி மற்றும் சிவபெருமான் தெய்வீகமாக இணைந்தனர். அந்த திருமணம் வெறும் நிகழ்ச்சி அல்ல, அது சக்தியும் ஞானமும் ஒன்றாகும் தெய்வீக சங்கமம். உலகம் அமைதியடைந்தது. மதுரை ஒரு ஆன்மீக சக்தி மையமாக மாறியது. அந்த தெய்வீக இணைப்பின் சின்னமாக எழுந்ததுதான் இன்று நாம் காணும் புனித தலம், மீனாட்சி அம்மன் கோவில். இன்றும் அந்த கோவிலில் நுழையும் ஒவ்வொரு பக்தரும் ஒரு விசித்திரமான அமைதியை உணர்கிறார்கள். மனதில் உள்ள சுமைகள் குறைகின்றன. நம்பிக்கை மீண்டும் பிறக்கிறது. மீனாட்சி அம்மன் இன்று வரை சொல்லும் ஒரே பாடம், தைரியம் இருந்தால் வாழ்க்கையில் எந்த இருளும் நிலைக்காது. அவள் கதை முடிந்தது அல்ல, அது இன்று வரை பக்தர்களின் இதயத்தில் வாழும் உயிர்கதை. மதுரையின் இதயத்தில் அமைந்துள்ள மீனாட்சி அம்மன் கோவில் தமிழ்நாட்டின் மிக பழமையான மற்றும் புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றாகும். இது ஆன்மீகம், கலாசாரம் மற்றும் கட்டிடக்கலை ஆகியவற்றின் சங்கமமாக திகழ்கிறது. புராண ஆரம்பம். மீனாட்சியின் அதிசய பிறப்பு கதை. மதுரையின் மண்ணில் ஒரு காலத்தில் மிக பெரிய அரசாட்சியை ஆட்சி செய்தார் மலையத்வஜ பாண்டியன். அவரின் மகாராணி கஞ்சனமாலை. இருவருக்கும் எல்லா வளமும் இருந்தாலும் ஒரு குறை மட்டும் இருந்தது. மக்கள் இல்லை, வாரிசு இல்லை. இதனால் தினமும் மனவேதனையில் மூழ்கிய அரசர் இறைவனை நாடினார். இறுதியில் அவர் ஒரு பெரிய யாகம் நடத்த முடிவு செய்தார். புத்திர காமேஷ்டி யாகம். அதிசய தருணம். அரசர் வேத பண்டிதர்களுடன் சேர்ந்து புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார். அந்த யாகம் உச்சிக்கு சென்றபோது யாகக் குண்டத்திலிருந்து ஒரு தெய்வீக ஒளி எழுந்தது. அந்த ஒளிக்குள்ளிருந்து தோன்றியது ஒரு அழகான குழந்தை. ஆனால் அந்த குழந்தை சாதாரணமல்ல. அவள் ஒரு பெண் குழந்தை. 3 மார்பகங்கள் கொண்டவள். கண்கள் மீன் போல நீளமாக பிரகாசித்தது. இதைக் கண்ட அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். இறைவனின் அசரீரி வாக்கு. அந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு அசரீரி ஒலி கேட்டது. இந்த குழந்தை சாதாரணமல்ல, இவள் தெய்வீக சக்தியின் உருவம். இவள் தன் கணவரை சந்திக்கும்போது 3வது மார்பகம் தானாக மறையும். மீனாட்சி, ஒரு பெயர், ஒரு வரலாறு. அந்த குழந்தைக்கு மீனாட்சி என்று பெயர் வைத்தனர். மீன் போன்ற கண்களால் உலகை காக்கும் தெய்வம். ஒரு அரசி போல வளர்ந்த தெய்வம். மீனாட்சி சிறு வயதிலிருந்தே வீரத்திலும் சிறந்தாள், வாள் சண்டையிலும் திறமையாயிருந்தாள், அரசியல் அறிவிலும் வல்லவள். அவள் ஒரு போர்வீர ராணி போல வளர்ந்தாள். உலகை வெல்லும் மீனாட்சி. அவள் வளர்ந்த பின் பல திசைகளில் படையெடுத்து எல்லா நாடுகளையும் வென்றாள். ஆனால் அவளின் விதி இன்னும் காத்திருந்தது. அவள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு சந்திப்பு. முன்னோட்டம். அந்த சந்திப்பு யாருகள் தெரியுமா? சுந்தரேஸ்வரருடன். அவரை பார்த்த தருணத்தில் என்ன நடந்தது? 3வது மார்பகம் மறைந்ததா? எப்படி திருமணம் நடந்தது? இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். ஷேர் பண்ணி மற்றவர்களுக்கும் இந்த ஆன்மீக சக்தியை கொண்டு செல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் பல தெய்வீக கதைகளை பெறுங்கள். பெல். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அதிசயமான தெய்வீக வரலாறுடன் உங்களை